பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜெசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாளிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம அதை எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம். நமக்கு பணம், நகை, வசதியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் 99% நிறைய பேருக்கு என்ன இருக்குது, ஆசை இருக்குது. பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இந்த ஐஸ்வர்யம் எப்படி வருதான், தரித்திரத்தில் இருக்கிறவனுக்கு கூட கிடைக்காத ஒரு ஐஸ்வர்யம் எது மூலயமா வருதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே வருகிறதாம். இன்றைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறது நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு? அந்த சனங்களை, கொரிந்து சபையில் இருக்கிற மக்களை பார்த்து, பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபடியும் பலி செலுத்துகிற காரியத்தை அவர் பார்த்ததுனாலே என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறார், உங்களை புத்திமான்கள் என்று பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். என்ன நிதானிக்க சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐஸ்வர்யம் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எங்கே இருக்குதா? கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? பிரியமானவர்களே, ஒரு இடத்துல வசனம் இருக்குது, வேதத்தில் பார்ப்போமானா, நாம் ஐஸ்வர்யம் ஆவதற்கு அவர் தரித்திரரானாராம். அவருடைய தழும்புகள் ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம குணமாக, அவருடைய தழும்புகளாலே நம்மளோட வியாதி குணமாகிறதா. அதே மாதிரி ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எங்கே இருக்குதா? கிறிஸ்துவுடைய ரத்தத்தில் இருக்கிறதா. அந்த ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நாம் பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அப்படி இருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏன்னா பாவம் மறுபடியும் வந்துவிடும் என்று சொல்லுகிறார். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். இந்த ரத்தம் எப்படி வருது? இந்த இந்த ஐக்கியம், அவரோட சரீரத்தை பிற்கப்படுகிற காரியம் எப்படி வருகிறது என்று பார்த்தா, அவர் மரணித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பின்பு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், அப்போது இப்படி நடந்த பின்பு நீ ஏம்மா விக்கிரக ஆராதனைக்கு போகிற, ஏன் தம்பி போகிற, ஏன் சகோதரா போகிற என்று சபையை பார்த்து, சபை மக்களை பார்த்து பேசுகிறார். அந்த பட்டணத்தை பார்த்து பேசுகிறார் பவுல். அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, மாம்சத்தின்படி இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் யாரோட பிள்ளையாக இருக்கிறீங்க? ரத்தத்துக்கும் அவரோட சரீரத்துக்கும் ஐக்கியமாக இருக்கிற மக்கள் நீங்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க? பலி செலுத்திட்டு பலிபீடத்தோடு அவங்க என்ன பண்ணுறது, அவங்களோட ஐக்கியம் எங்கே இருக்குதான்? அந்த பலி செலுத்துறதுலேயும் அந்த பலிபீடத்தின் மேலேயும் ஐக்கியமாக இருக்கிறாங்களாம். நீங்கள் அப்படி இருக்க ஆகாது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஏன் இவ்வளோ பாடுகள் அப்படின்ட்டு பார்ப்போமானால், நம்ம பாவம் சாபம் போக அவர் இவ்வளோ பாடுபட்டார். பின்பு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பலி செலுத்தி விக்கிரக ஆராதனைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறார். அதை தான் பாருங்கள், பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இப்போ மறித்தாருப்பா, அவர் ரத்தத்தை செஞ்சுருக்கிறாரு, அவரோட சரீரத்தை நம்ம ஒரு மாதிரியின்படி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அப்படி இருந்தும் நீங்கள் நம்பாமல் நீங்கள் பலி செலுத்த போனீங்கன்னா வேஸ்ட்டு. உங்கள் பாவம் போகாது, உங்கள் சாபம் போகாது என்றே சொல்லுகிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால்
அதுதான் மரித்தோர் உயிர்த்தெழுந்தா மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவம் போக்க தான் அவர் தன் ஜீவனை தந்தார். அவர் எழுந்திருந்தார். அதை நீங்கள் பார்த்திருந்து, கேட்டிருந்து, விசாரித்திருந்து, அறிந்திருந்தும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? பலி செலுத்த போகிறீங்களே, அதோடு ஐக்கியமாக இருக்கிறீர்களா? நீங்கள் புத்திமான்கள் என்று நம்பி நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு ஒரு சாட்சி நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே போனாலும் வேலை வந்து கொடுப்பாங்களாம். அந்த 2 நாளில் அவரோட வேலை என்ன பண்ணுமா, அந்த கம்பெனி இதுவாகிடுமா, டவுன் ஆகிடுமா. வேலையில் நீங்கள் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த மாதம் இல்லை அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. இப்படி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் நடந்திருக்கு. அவருக்கு ரொம்ப ஓஞ்சிட்டாராம். ஐயோ, இது என்ன வாழ்க்கை இதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாராம். அப்போது யாரோ சுவிசேஷம் சொல்லி அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை தேடி போய் ஜெபிக்கிறாராம். ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலை கிடச்சி எனக்கு வந்து அதில் நல்ல சம்பளம் வாங்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன், உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே அவர் ஆண்டவர் நம்புகிறாரு. ஜெபிச்சுட்டு வெளியே வராரு. ஒரு சில நாட்களில் ஒரு சகோதரன் அவரை பார்த்து சொல்கிறாராம், நான் வந்து உன்னை பார்த்து பல மாதம் ஆச்சே, பல வருஷம் ஆச்சே, இங்கே தான் இருக்கியா, சரி வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சொன்னாராம், இந்த இடம் பல வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், போராடிட்டு இருக்கேன் விற்கிறதுக்கு, என்ன பண்ணுறதில்ல, யாருமே வரல. அதனால தான் சரி நான் ஒன்று என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு போகிறேன், வாப்பா 2 பேரும் என் கூட நில்லு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், கூட கூட்டிகிட்டு போனாராம். அன்னைக்கு பார்த்து கரெக்டாக யாரோ வந்து அந்த இடத்த நல்ல விலைக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. யோ, நீ ராசிக்காராலியா, இவ்வளோ வருஷம் நடந்தேன் அந்த இடத்த விற்க, ஆனால் என்ன பண்ணலை, விற்கலை, நீங்கள் கூட மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லி சம்பளம் கொடுத்து நிறைய இடங்களை லெவட் போட்டு விற்க ஆரம்பித்தாங்களாம். நல்லா பிஸ்னஸ் தான். அவருக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து அவர் என்ன பண்ணாராம், கூடவே வச்சுக்கிட்டாராம். பிரியமானவர்களை பாருங்கள், அப்போ அவர் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினாராம். பிரியமானவர்களை பாருங்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்களை ஐஸ்வர்யமாக்குறது என்னதுன்னு பார்த்தா அவருடைய ரத்தமாக இருக்கிறது. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். நம்புறது விசுவாசம் எப்படி இருக்கும், வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாவங்களிலே இருக்கிறதுக்காக அவர் ரத்த சிந்தி சிலுவை சுமக்கவில்லை, ஜீவனை தரவில்லை. நம் பாவம் சாபங்களை போக்கவே அவர் என்ன பண்ணுறார், தன் ஜீவனையே தந்தார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் தலைமுறை சாபங்கள், பாவங்கள், குரோதங்கள், வியாதிகள், அநேக காரியங்கள் இருக்கிறதா? சில இடங்களில் நாங்கள் போவோம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தலைமுறை ஊமையாக இருக்கும். சில தலைமுறையாக அவங்க ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க. சில தலைமுறை புருஷ லட்சணமே இருக்காது. சில தலைமுறைகளில் அவங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமற்றவர்களாக இருப்பாங்க. சில தலைமுறையில் நல்ல பிஸ்னஸ் பிம்பிளாக இருப்பாங்க. பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்க என் சகோதரி சகோதரன் யாராக இருந்தாலும், வாலிப்பிள்ளையே யாராக இருந்தாலும், பெரியோர்களை யாராக இருந்தாலும் நீங்கள் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பாவங்களை அவர் நீக்க வல்லவர் என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. உணர்ந்து செயல்படுங்கள். ஆமென். அல்லேலூயா.